பெருநகர காவல். இந்திய நாட்டின் பாதுகாப்பிற்காக சீர்மிகு சேவையாற்றும் முப்படைகள், துணை ராணுவ படைகள் மற்றும் மாநிலங்களில் உள்ள காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை கௌரவிக்கும் விதமாக இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1951ஆம் ஆண்டு இந்திய கப்பல் படைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக் கொடியை பிரசிடென்ட்ஸ் கலர்ஸ் வழங்கி கௌரவித்தார். இதுவரையில் இந்திய நாட்டின் பாதுகாப்புக்காக சீர்மிகு முறையில் சிறப்பாக பணியாற்றிய 9 மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் வண்ணக்கொடி வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த உயரிய விருதான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தென்னிந்தியாவிலேயே முதலாவதாக குடியரசுத் தலைவர் வண்ணக்கொடியை பெறும் தமிழக காவல்துறை என்ற சிறப்பு பெருமையும் தமிழ்நாடு காவல்துறைக்கு கிடைத்துள்ளது. அதன் பெயரில் இன்று 31/7/2022 காலை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் தமிழக காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் கொடி பிரசிடென்ட்ஸ் கலர்ஸ் கொடியினை வழங்கினார். பின்னர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்புமிக்க குடியரசுத் தலைவர் வண்ணக் கொடியினை தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் முனைவர் சி சைலேந்திர பாபு இந்திய காவல் பணி அவர்களிடம் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் குடியரசுத் தலைவர் வண்ணக் கொடியின் சின்னத்தை லோகோ தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கினார். மேலும் தமிழக காவல்துறையின் இத்தகைய சிறப்பை போற்றும் வகையில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் உருவாக்கப்பட்ட சிறப்பு அஞ்சல் உரையை வெளியிட்டு சிறப்பித்தார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய சிறப்புரையில் இத்தகைய சிறப்பை பெற்ற தமிழக காவல்துறையில் பணியாற்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் முதல் காவலர் வரை அனைவருக்கும் தமிழக அரசின் காவல் பதக்கம் வழங்கப்படும் என்று நற்செய்தியை அறிவித்தார்கள். குடியரசுத் தலைவர் கொடியின் சின்னம் லோகோ தமிழக காவல்துறையில் பணியாற்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் முதல் காவலர் வரையிலான அனைவரும் தங்களது சீருடையில் அணிந்து கொள்வார்கள். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்கள், அரசு உயர் அதிகாரிகள், சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர் ஜுவால், இந்திய காவல் பணி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.